ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே சூப்பரான டிப்ஸ் தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு டிப்ஸுமே உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ எப்பவும் சொல்கிற மாதிரி வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி புழுங்கல் அரிசி, அதாவது நம்ம சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுவோம்ல, அந்த அரிசி வந்து ஒரு 2 மணி நேரம் நான் வந்து ஊற வச்சு எடுத்திருக்கேன். ஸோ நம்ம எப்போவுமே வந்து இட்லி, தோசை அந்த மாதிரி செய்கிறத விட்டுட்டு இந்த மாதிரி நம்ம சாதாரண சாப்பாட்டு அரிசியை வச்சு ரொம்ப சூப்பரான ஒரு புட்டு ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். தண்ணி எல்லாத்தையும் நல்லா வடிகட்டிட்டு அந்த ஈரத்தோடையே நீங்கள் வந்து மிக்ஸி ஜாரில் இதை மாற்றி எடுத்துடலாம். இப்போ இதை வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், நல்ல பூ போல் நல்ல உதிரியாக சூப்பராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இந்த டைமில் நீங்கள் வந்து இதை சலிச்சு எடுக்கணும் அப்படின்னா ஒரு ஜல்லடை யூஸ் பண்ணி நல்லா இதை வந்து சலிச்சு எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி அப்படியே தான் சேர்த்துருக்கேன். ஸோ நான் வந்து நல்ல நைஸாக அரைச்சதுனால நான் அப்படியே வந்து சேர்த்துட்டேன். ஸோ இப்போ இதை வந்து நம்ம புட்டுக்கு வந்து சூப்பராக எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் வந்து உப்பு சேர்த்துப்பீங்க அப்படின்னா இந்த டைமில் ஒரு பிஞ்ச் உப்பு வந்து சேர்த்துக்கோங்க. நான் வந்து இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக துருவி ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன் தேங்காய். ஸோ அந்த கொட்டாங்குச்சி இருந்தது, அதில் வந்து நம்ம இப்போ அந்த புட்டு வந்து செய்ய போகிறோம். ஸோ கொஞ்சமாக அடியில் தேங்காய் போட்டுட்டு மேலே வந்து மாவு சேர்த்துருக்கேன். திரும்ப ஒரு லேயர் வந்து தேங்காய் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு லேயர் வந்து மாவு சேர்த்துருக்கேன். திரும்ப ஒரு லேயர் தேங்காய் வந்து சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி 3 கொட்டாங்குச்சிலையுமே நான் வந்து செஞ்சுக்க போகிறேன். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா குழந்தைங்க வந்து ரொம்ப ஆசையாக விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும். இது செய்கிறதும் வந்து ரொம்பவே ஈஸி தான். இப்போ நீங்கள் ஒரு 2 மணி நேரம் ஊற வைக்கிறதுக்கு நீங்கள் வேலையாக இருக்கும்போது ஒரு 3-4 மணி நேரம் ஊறிடுச்சு அப்படின்னா கூட ஒன்றுமே பிரச்சனை இல்லை. மாவு வந்து புளிச்சும் போகாது, உங்களுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்கும். இப்போ இந்த மாதிரி இட்லி பாத்திரத்தில் வச்சு ஒரு 15 நிமிஷத்துக்கு நான் வந்து வேக வைக்க போகிறேன். இப்போ ஒரு 15 மினிட்ஸ் கழித்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா அந்த புட்டு வந்து வெந்து நல்லா அந்த தேங்காய் பாலெல்லாம் அந்த புட்டோட இறங்கி அவ்வளோ டேஸ்டியாக ரெடி ஆகிருக்கும். இப்போ பாருங்கள் நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த மாதிரி உருட்டினீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். இப்போ இதை எடுத்து நம்ம தனியாக ஆற வச்சு எடுத்துடலாம். பாருங்கள், நல்லா ஆறினதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த பிளேட்டில் வந்து சர்வ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் சுட கூட வந்து சர்வ் பண்ணலாம். இது கூடவே வந்து இந்த மாதிரி நாட்டு சர்க்கரையும் கொஞ்சமாக நெய்யும் சேர்த்துட்டு நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க. ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ரெசிபியாகவும் இருக்கும். அதே சமயத்தில் வயிறும் நிறைஞ்சு குழந்தைங்க ஆசையாக விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே ரொம்ப வந்து விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ரெசிபி தான். ஸோ ஈஸியாக நம்ம வந்து சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற அரிசி வந்து வச்சு அழகாக வந்து இதை வந்து ரெடி பண்ணிக்கலாம். இதை வந்து நீங்கள் குழம்பு கூட வச்சு கூட சர்வ் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து தேங்காய் சக்கரை எல்லாம் போட்டு சாப்பிட்றத விட இந்த மாதிரி குழம்பு வந்து சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ வீட்டில் இருக்கிற எந்த குழம்பாக இருந்தாலும் நம்ம இதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனெல்லாம் சொல்லுங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப் என்னன்னு பார்ப்போம். இப்போ இருக்கிற மழை சீசனில் பார்த்திங்க அப்படின்னா சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே யூஸ் ஆகக்கூடிய ஒரு கஷாயம் தான் நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு 10 மிளகு, ஒரு பிஞ்ச் அளவுக்கு சீரகம் எடுத்து ஒன்றும் பாதியமாக நசுக்கி எடுத்திருக்கேன். ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சத்தூள் எடுத்திருக்கேன். ஒரு பெரிய வெத்தலை, அதுக்கப்புறம் ஒரு 5 கற்பூரவள்ளி இலை வந்து எடுத்திருக்கேன். இந்த கற்பூரவள்ளி இலையும் வெத்தலையும் வந்து எங்கிட்டயே இருக்குது, வீட்டில் செடி வச்சுருக்கிறதுனால ஈஸியாக இருக்குது இந்த மாதிரி கஷாயத்துக்கு வந்து யூஸ் பண்ணிக்கிறதுக்கு. ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு இஞ்சி வந்து நல்லா நசுக்கிட்டு எடுத்து வச்சிருக்கேன். ஸோ நான் வந்து இன்றைக்கி எனக்கு மட்டும்தான் இது செய்கிறதுனால 2 கப் அளவுக்கு நான் வந்து இன்றைக்கி தண்ணி சேர்த்துருக்கேன். ஸோ இந்த தண்ணி வந்து கொஞ்சம் கொதிக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இந்த கற்பூரவள்ளி இலையை வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக வந்து கட் பண்ணிவிட்டு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வெத்தலை எடுத்து வச்சுருக்கோம்ல, அந்த காம்பை கிள்ளிட்டு அதையும் ஒரு 4-5 பீஸாக வந்து பிச்சு வந்து அந்த தண்ணியில் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ எனக்கே வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த மழை சீசனில் வந்து இந்த கோல்டு ஃபீவர்லாம் அதிகமாக இருந்ததுனால இப்போ நான் இந்த மாதிரியெல்லாம் பண்ணினதுனால தான் சீக்கிரமாக என்னால் வந்து ரெக்கவர் ஆக முடிஞ்சுது. ஸோ இப்போ அந்த இஞ்சியையும் வந்து சேர்த்துட்டு நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மஞ்சள், அதுக்கப்புறமா அந்த மிளகும் சீரகம் நசுக்கியிருந்தோம்ல அதையும் வந்து சேர்த்துடலாம். இப்போ இதனால் லோ ஃப்ளேம்லேயே ஒரு 10 நிமிஷத்துக்கு அது கொதிக்கிறதுக்கு விட்டுருங்க. நல்லா கொதித்து அது வந்து சுண்டி நல்ல ஒரு டம்ளராக உங்களுக்கு கிடைக்கும். பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு அதோட சாறு எல்லாம் நல்லா இறங்கி வந்திருக்கு. இந்த மாதிரி பண்ணினதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். இது கூட வந்து கொஞ்சம் காரம் வந்து தூக்கலாக தான் இருக்கும். உங்களுக்கு வேணும்னு குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா சர்க்கரை இல்லைன்னா தேன் அந்த மாதிரி சேர்த்து நீங்கள் வந்து கொடுக்கலாம். பெரியவங்களாக இருந்தால் அப்படியே எடுத்துக்கிறது இன்னுமே வந்து நல்லதாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் 1 விட்டு 1 நாளுக்கு வந்து எடுத்துக்கலாம். இந்த மழை டைமில் நார்மலாக சளி பிடிக்காதவங்க கூட இது வந்து எடுத்துக்கலாம்.
சளி இருக்கிறவங்களுக்கு கூட சூப்பராக இது வந்து கேட்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி நம்ம பூண்டெல்லாம் ஃப்ரிட்ஜில் உரிச்சு வைக்கிறோம் அப்படின்னா ஒரு வாரம் 10 நாள் போனதும் ஒரு மாதிரி மஞ்சள் கலராக மாற ஆரம்பிச்சிடும். அதாவது பழுத்து போன மாதிரி ஆகும். ஸோ அதுக்காக இந்த மாதிரி ஒரு கண்டெய்னர் வந்து எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சமாக வந்து உப்பு மஞ்சத்தூள் மட்டும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா ஒரு வாரம் 10 நாள் ஆனால் கூட உங்களோட பூண்டு வந்து அப்படியே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நீங்கள் சமையலுக்கு யூஸ் பண்ணும்போது வேணும்னா வாஷ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். நம்ம வந்து டீ போடும்போது இஞ்சி அப்போ தான் நம்ம தோல் சீவி நம்ம நசுக்கிட்டு போடுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது இஞ்சியை வந்து தேவையான அளவுக்கு எடுத்துகிட்டு நல்லா தோலெல்லாம் சீவிட்டு இந்த மாதிரி நம்ம பீலர் வச்சுருப்போம்ல அதில் வந்து நல்லா துருவி எடுத்துக்கலாம். இதில் வந்து சின்ன சைஸில் வந்து நான் வச்சு துருவி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி துருவி எடுத்ததுக்கு அப்புறமா ஒரு குட்டியாக ஒரு கண்டெய்னர் வந்து யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்குள்ளே போட்டுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்க அப்படின்னா டீ போடுற டைமில் டக்குன்னு வந்து இதை வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் டீக்கு. சில நேரங்களில் நமக்கு வந்து இது இஞ்சி வந்து தோல் சீவணும், அதை வந்து நசுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே கொஞ்சம் சோம்பேறித்தனம் பட்டு இஞ்சி வந்து சேர்க்காமல் இருப்போம். ஸோ இந்த டைமில் கண்டிப்பாக டீ போடும்போது கொஞ்சம் இஞ்சியும் சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லதாக இருக்கும். இப்போ நம்ம அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து தக்காளியெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னா ஒரு சில தக்காளிகள் வந்து அடிபட்டு உடஞ்ச மாதிரி இருக்கும் இல்லையா? நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணது போக மிச்சம் இருக்கிறத அப்படியே வச்சுட்டோம்னா சீக்கிரமாக அழுக ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்காக நீங்கள் இந்த மாதிரி அதாவது டேமேஜ் ஆகிருக்கிற பீஸ் எல்லாம் வந்து கட் பண்ணிவிட்டு மிச்சமாக இருக்கிற நல்ல தக்காளியை இந்த மாதிரி வந்து ஒரு மிக்சி கப்பில் வந்து கட் பண்ணி சேர்த்து நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருங்க. இப்போ பாருங்கள், நான் வந்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம தேவைப்படுற வரைக்குமே வச்சு யூஸ் பண்ணுற அளவுக்கு தக்காளி வந்து நல்லா இருக்கும். ஸோ கெட்டு போகாது. நீங்கள் வந்து சட்னி பண்ணுறீங்க அப்படி இல்லைன்னா பொரியல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா இதில் இருந்து 2-3 க்யூப் வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கிறதுக்கு நல்லாவே இருக்கும். ஸோ அரைச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி எங்கிட்ட வந்து சாக்லேட் மோல்டு இருந்தது. உங்ககிட்ட ஐஸ் மோல்டெல்லாம் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதிலெல்லாம் ஊற்றிட்டு நீங்கள் ஃப்ரீசரில் வச்சுட்டிங்க அப்படின்னா ஒரு 2 or 3 ஹவர்ஸில் உங்களுக்கு இது வந்து நல்லா ரெடி ஆகிடும். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஒரு கண்டெய்னருக்கு மாற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நம்ம தேங்காயெல்லாம் ஃப்ரீசரில் வைப்போம்ல அதே மாதிரியே வச்சுட்டிங்க அப்படின்னா தேவைப்படுற வரைக்கும் நம்ம வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பாருங்கள், இது ஒரு 2 or 3 ஹவர்ஸில் நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த மாதிரி நான் வந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு ஒரு டிஃபன் பாக்ஸில் வந்து போட்டிருக்கேன். இந்த மாதிரியும் நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோன்னா தக்காளி வந்து ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் நம்ம வந்து சேஃபாக வைக்க முடியும். ஸோ இந்த டிப்பும் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நான் ஷேர் பண்ண எல்லா டிப்புமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோவோட நான் உங்களை திரும்பவும் மீட் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம் கிச்சன் டிப்ஸ் சம்மந்தமாக. ஸோ அதுவும் நம்மளோட சேனல் பிளேலிஸ்ட்டில் இருக்குது. ஸோ மறக்காமல் செக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.